தமிழ் மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. முன்னே வந்துட்டு தமிழுக்கும் ஹிந்திக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறமா தமிழுக்கும் சினாலிஸ் மொழிக்கு இருந்துச்சு, அப்புறமா தமிழுக்கு கன்னடாக்கு, தமிழுக்கு தெலுங்குக்கு, தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமே நிறைய வந்துட்டு பிரச்சனை ஓடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே தமிழ் வந்துட்டு ஒரு மொழியாக பார்த்தாக்கா நிறைய பேர் அதை அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு சார்ந்து இருக்கிற உண்மைகளை வந்துட்டு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு என்ன ஆயிருக்கு, எதுக்காக இப்போ என்னப்பா பிரச்சனை, இப்போ எதனா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். அவன் இப்போ வந்துட்டு கமல்ஹாசன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு தக் லைஃபோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் வந்துட்டு சிவராஜ்குமாருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். அதாவது நான் தமிழ்னு நான் சொல்லும் போது வந்துட்டு அதில் கன்னடா மொழியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கன்னடா வந்துட்டு தமிழ்லேருந்து ஒரு உதிர்ந்து போன மொழி தான், நம்ம எல்லாருமே ஒன்று. நான் வந்துட்டு அன்பு வந்துட்டு தமிழுக்குன்னு நான் கொடுக்கும் போது அது வந்துட்டு தமிழ் சார்ந்து இருக்கிற இந்த அனைத்து மொழிகளுக்குமே சேர்த்து தான் நான் வந்துட்டு அன்பை கொடுக்குறேன்னு கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு. ஆனால் கர்நாடகாவில் வந்துட்டு இது சொன்னதுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வெடிஞ்சிருக்கு. கர்நாடகாவில் கன்னட மொழிக்கு சார்ந்து இருக்கிற சங்கங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்துட்டு கமல்ஹாசனோட பேனரு, சிம்புவோட பேனர் இது எல்லாத்தையுமே கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். உண்மை நம்ம வந்துட்டு ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் தமிழில் வீடியோ பண்ணுறதுனால தமிழுக்கு வந்து சொம்பு தூக்கணுன்றதுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் தமிழ் மொழி இல்லை, சொம்பு தூக்கி தான் அதை வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தணுன்ற ஒரு நிலைமையிலையும் அந்த மொழி இல்லாததுனால நம்ம உண்மையாகவே பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நம்ம 3 பகுதியாக பிரிஞ்சுப்போம். ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலான டாபிக்ன்றதுனால ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை நம்ம 3ஆக பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன், 2வது வந்துட்டு லிட்ரரி ஒர்க், 3வது வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் தி லாங்குவேஜ். இது 3ஆக நம்ம பார்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழும் கன்னட மொழியும் பார்ப்போம். இந்த 2 மொழியுமே வந்துட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு வேற ஒரு மொழி வடிவத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படத்தை பார்த்தாவே நமக்கு வந்து மொழி வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கேட்ச் பண்றதுக்கு. அப்போ நீங்களே நினைச்சுக்கோங்க 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ இந்த 2 மொழியுமே வந்துட்டு இன்னொரு மொழி, இதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்திருக்கு, அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறது. பட் பிரிஞ்சு வந்த மொழி பேர் வந்துட்டு புரோட்டோ சவுத் டிராவிடியன். ஸோ அங்கே தான் இந்த தமிழ்ன்ற ஒரு மொழி உருவாயிருக்குது, கன்னடான்ற ஒரு மொழி உருவாக்கியிருது. ஆனால் இந்த புரோட்டோ சவுத் டிராவிடியன் என்ற பேரை பார்த்தாவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை? ஏன்னா அந்த மொழிக்கான பேர் அது கிடையாது. ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க அதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. அந்த மொழிக்கு பேர் வந்து நம்ம தமிழ்னு நம்ம வச்சிருந்தா அது தமிழ், வேற பேர் எதனா வச்சிருந்தா அது வேற பேர். இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த கன்னடாக்கும் தமிழும் வந்துட்டு இந்த புரோட்டோ சவுத் டிராவிடியனுக்கு எவ்வளோ மேட்சிங்காக இருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ மேட்சே ஆகணும்னா அது வேற ஏதோ மொழி, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வேற ஏதோ மொழி. அப்போ உலகத்திலேயே மிக பழமையான மொழி வேற ஏதோப்பா அப்படின்னு நம்ம விட்டுறலாம். ஆனால் இங்கே என்ன கேட்ச்னா தமிழுக்கும் இந்த புரோட்டோ சவுத் டிராவிடியன் என்ற மொழிக்கும் கிட்டத்தட்ட 75% மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த புரோட்டோ சவுத் டிராவிடியன் மொழியை எடுத்து பார்த்தீங்கன்னா 75 ஒரு 100 வார்த்தைங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 75 வார்த்தை தமிழுக்கு நம்ம தமிழ் பேசுவோமே அதே தான் அங்கே இருக்கும். ஆனால் கன்னடா நம்ம எடுத்தோம்னா அங்கே 45லேருந்து ஒரு 55% தான் மேட்ச் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் மேட்ச் ஆகுது. மிச்சம் பாதி வந்துட்டு வேற ஒரு மொழியிலேருந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். 2 மொழிக்குமே வந்துட்டு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் எந்த கல்வெட்டு மிக பழமையான கல்வெட்டு, அதுதான் இங்கே முக்கியமான கேள்வியே. ஸோ தமிழுக்கான கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா மாங்குளம் என்ற ஒரு ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வயசை செக் பண்ணி பார்க்கும்போது அதோட வயசு வந்து கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. அண்ட் கன்னடாக்கு வந்துட்டு கண்டுபிடிக்க கல்வெட்டு வந்துட்டு எங்க இருக்குன்னா ஹல்மிடின்ற ஒரு ஊர், அதோட வயசு வந்துட்டு ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியும்னா தமிழுக்கான கல்வெட்டு மிக பழமையான கல்வெட்டு. ஸோ தமிழுக்கான இலக்கியமும் வந்துட்டு முன்னாடியே வந்திருக்கோம், தமிழுக்கான எழுத்தும் முன்னாடியே வளர்ந்துருக்கோம்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அடுத்து நம்ம இலக்கியத்தை பார்க்கும்போது தமிழுக்கு வந்து முதல் இலக்கியம் வந்துட்டு எதுன்னு பார்த்தா தொல்காப்பியம். நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கலாம். ஸோ தொல்காப்பியமோட வயசு என்ன சொல்கிறாங்கன்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கலாம். அது வந்துட்டு ஒரு பேசிக்கலி ஒரு கிராமர் புக்கு தமிழில். ஆனால் கன்னடாவில் வந்துட்டு முதல் இலக்கியமோட வயசு வந்துட்டு இன்னிலேருந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ பேசிக்கலி ஒரு 800 வருஷத்துலேருந்து 90 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இந்த 90 வருஷத்தில் தமிழில் வந்து நிறைய இலக்கியம் வந்துடுச்சு. தொல்காப்பியம்லேருந்து ஆரம்பித்து சங்க இலக்கியங்கள்,
அப்புறமா பக்தி பாடல்கள், ஆழ்வார் பாடல்கள், நயன்மார் பாடல்கள், இது எல்லாமே எழுத்து வடிவத்தில் வந்துடுச்சு. ஆனால் இங்கே முதல் இலக்கியமே வந்துட்டு வெறும் 1200 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு கவிராஜ மார்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அடுத்து நம்ம கேள்வி வரும் என்னன்னா, எதுக்குப்பா தமிழ் மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்குது, எதுக்கு வந்து இன்னொரு மொழி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலை? அண்ட் நீ சொன்ன புரோட்டோ சவுத் திராவிடியன் மொழிக்கு வந்து தமிழ் வந்து 75% மேட்ச் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்துட்டு வெறும் 50% கிட்ட தான் மேட்ச் ஆகுது, எதற்கு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டைசேஷனை வந்துட்டு தமிழ் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்பவே எதிர்த்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் தமிழ் எதுக்கு ட்ரூவாக இருந்திருக்கு தன் மொழிக்கு இன்னொரு மொழியோட வார்த்தைகளை எடுத்துக்காமல் இருந்த மிகப்பெரிய காரணம் என்னென்னா, தமிழ் அரசர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க, புலவர்களை கூப்பிட்டாங்க, தமிழை வளர்க்கணும், தமிழ் இலக்கியத்தை வளர்க்கணுன்றதுக்காக அந்த தமிழ் பற்றை வந்துட்டு தன் மக்களுக்குள்ள எப்பவுமே செலுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே இந்த மொழிக்கு வந்துட்டு இலக்கியத்தில் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தமிழ் மொழி வந்துட்டு எப்பவுமே இறைவனுக்கு நிகராக வச்சதுனால அந்த மொழிக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு மொழியோட அதிகாரம் செலுத்துறதை வந்துட்டு அந்த மக்கள் என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்துட்டு இன்னொரு மொழிக்கு வந்துட்டு கிடையாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அரசர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொரு மொழி ஆட்கள் வந்துட்டு தன் நிலத்தை அதிகாரத்தை செலுத்தாமல் இருக்க தடுக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் அந்த மக்கள் கிட்ட இருக்கணும், அந்த அரசர்கள் கிட்ட இருக்கணும். அது தமிழ் அரசர்கள் கிட்ட இருந்திருக்குது. இன்னொருத்தரோட இல்லாத காரணம் வேறையா இருந்திருக்கலாம், பட் இங்கே இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அசோகர் வந்துட்டு இந்தியாவே ஆட்சி செஞ்சாரு, ஆனால் அவரால் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல பெருசா. அவரோட மேப்பே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு சேர சோழ பாண்டியர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் தமிழை வந்துட்டு அவ்வளோ பாதுகாத்து வச்சிட்டு இருந்ததுக்கு. சரி, நம்ம இப்போ இந்த டாபிக்கை விட்டு டைவர்ட் ஆகுறது வேணாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன இங்கே மெயின் பாயிண்ட் என்ன, கமல்ஹாசன் சொல்லிட்டாரு தமிழ்ல தான் கன்னடா பிரிஞ்சு போயிருக்குன்னு. ஆனால் அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது நேராக நம்ம சொல்லணும்னா கிடையாது, புரோட்டோ சவுத் திராவிடியன்லேருந்து தான் ரெண்டு மொழியுமே பிரிஞ்சிருக்குது. ஆனால் இங்கே என்ன அனலைஸ் பண்ண வேண்டியதுனா, அந்த புரோட்டோ சவுத் திராவிடியன் லாங்குவேஜே கிட்டத்தட்ட 75% தமிழ் தான். ஸோ அதை நம்ம பார்த்தாலுமே தமிழாக தான் அது நமக்கு தெரியும். அண்ட் இதில் என்ன மெயின் சிக்கல்னா, இந்த புரோட்டோ சவுத் திராவிடியன்ன்றது இந்த பேர் தான், இது எவ்வளோ மிஸ்கைடிங்காக இருக்குதுன்னா, அது வேற ஏதோ மொழி, அந்த வேற ஏதோ மொழியில இருந்தால் தமிழ் உருவாயிருக்குதுன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குது. பட் ஆனால் அந்த இன்னொரு மொழி வந்துட்டு 75% தமிழாக தான் இருக்குது. ஆனால் கன்னடா வந்துட்டு 50% இருக்குது அதோட ரெஃபரன்ஸ். ஸோ கமல்ஹாசன் என்ன சொல்லியிருப்பார்னா, அதுவும் பேசிக்கலி தமிழ் தான், அங்கதான் கன்னடா உதிர்ந்திருக்குதுன்ற மாதிரி அவர் இன்டர்பிரேட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை சுஜித், அது 25% மிஸ் ஆனாலுமே அது வேற மொழி தான் நீங்க நினைக்கிறீங்களா? 75% தமிழ்னு தான் சொல்ற, அப்ப அது தமிழ் தானேடா, அதுக்கு எதுக்குடா புரோட்டோ சவுத் திராவிடியன் வேற ஏதோ பேர் வச்சு கன்ஃபியூஸ் பண்றீங்க? அது வந்து புரோட்டோ தமிழ்னு வச்சுட்டு ஈஸியா எல்லாருக்குமே புரியுற மாதிரி வச்சிடலாம் இல்லையான்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அது எல்லாத்துலயுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டடா, பை பாய்.